நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அல்சர் என்ன ஆகுன்னா முக்கியமா இந்த பின்புறத்தில் உள்ள பகுதி இரைப்பையினுடைய பகுதி இது இந்த புண்ணு ஆழமாக என்ன ஆகுன்னா அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, எப்பெல்லாம் அவர் வேலையிலேருந்து வரும்போது குடிச்சிட்டு வராரோ அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வயிற்று வலியில் டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுவோம், மாத்திரை கொடுப்போம், 4 நாள் நல்லா இருப்பார், கொஞ்சம் சுமாரானோன்னு திருப்பி எடுத்துக்குவார். சில சமயங்களில் ரொம்ப கெட்டுப்போன பாதிப்புக்குள்ளான இந்த மரவள்ளிக்கிழங்கு அதை உட்கொள்ளும் போதும் இந்த பேங்க்ரியாஸ் பாதிக்கப்படுறத பார்க்குறோம். இந்த பேங்க்ரியாஸ் கணையம் பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த கொழுப்பு சத்தெல்லாம் உணவுக்குள்ளே போகாமல் குடலுக்குள்ளேயே இருக்கும்போது அது ஒரு டயரியா பேதியாக வந்து நிற்கும். அதுக்கு என்ன பேர் இருக்குன்னா வயிற்றினுடைய மேற்பகுதியில் வலி இருக்கும். அதே சமயத்தில் அந்த வலி வந்து பின்னாடி நடுமுதுகு வரைக்கும் பரவும். ஸோ பேக் பெயின். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். விசேஷமாக நக்கீர நேயர்களுக்கு என் வணக்கம் அண்ட் வாழ்த்துதல்கள். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி ஒரு தெளிவை உண்டாக்கி கொள்ளுவோம். எப்படின்னா, உடலில் நிறைய உறுப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம். முக்கியமாக அந்த வயிற்று பகுதிக்குள்ளற அது லிவரு, பித்தப்பை, பித்தக்குழா, கணையம், கிட்னி, இரைப்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அப்புறம் கர்ப்பப்பை, சினைப்பை, அந்த டியூபு, ஃபெலோப்பியன் டியூப், யூரினரி பிளாடர் அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கு இந்த பேங்க்ரியாஸ்க்கு தமிழில் கணையம். இந்த கணையம் என்றது ஒரு முக்கியமான உறுப்பு. நம்முடைய உடலில் நம்ம உண்கிற உணவு நல்லபடியாக செரிமானம் ஆவதற்கும் அதில் இருக்கிற தாது பொருள்கள், புரத பொருள், கொழுப்பு, சுகர், கார்போஹைட்ரேட் அப்படின்ட்டு நிறைய உணவில் இருக்கிற சத்து பொருள்களுக்கு இந்த பேங்க்ரியாஸினுடைய இந்த கணையத்தினுடைய ஒரு பங்கு மிக அதிகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணையம் என்றது நம்முடைய இந்த இரைப்பைக்கு நேர் பின்னாடி இருக்கிற ஒரு உறுப்பு. இது வந்து அந்த கணையத்தினுடைய தலைப்பகுதி, உடல் பகுதி, வால் பகுதி, ஹெட்டு, பாடி அண்ட் டெயில் 3 வகையான பாகங்களை கொண்ட ஒரு அருமையான உறுப்பு. இதுக்கு பலவிதமான பொறுப்பு இருக்குது இந்த கணையத்துக்கு. எப்படின்னா, கார்போஹைட்ரேட்லேயும் புரோட்டீன்லேயும் நாம் உண்கிற உணவில் இருக்கிற கொழுப்பு சத்து எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய உடலில் மிக 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 முக்கியமான ஒரு ஹார்மோன் அப்படின்னு பார்த்தா அதில் நம்பர் 1 இன்சுலின். அந்த இன்சுலினை உற்பத்தி செய்கிற முழு பொறுப்பும் இந்த கணையத்துக்கு தான் இருக்குது. அதுக்கு மேலே இந்த இன்சுலின் என்ன பண்ணுமோ அதுக்கு நேர் எதிரான வினையாற்றக்கூடிய இன்னொரு ஹார்மோன், அதுக்கு பேர் குளுக்கோகான். ஸோ இன்சுலின், குளுக்கோகான் இந்த 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடலின் இந்த சர்க்கரை அளவை ஒரு சீராக வைத்து கொள்வதில் பெரும்பங்கு ஆற்றுகின்றன. இந்த இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் இந்த 2மே வந்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன், அதாவது எண்டோக்ரைன் ஆர்கன்னு எப்படி சொல்கிறோம், அந்த
சுரப்பியிலிருந்து உற்பத்தி செய்கிற ஒரு ஹார்மோனை வந்து உடலுக்குள்ளே ரத்தத்தில் கலக்கும்போது அதற்கு ரோடு மாதிரி இருக்கிற அந்த டக்ட் தேவையில்லை. அதுக்காகவே இதுக்கு என்ன பேர் வைக்கிறோம், நாளம் இல்லா சுரப்பி அப்படின்ட்டு. நம்ம உடலில் முக்கியமானது வந்து இந்த எண்டோக்ரைன் ஆர்கனில் பேங்க்ரியாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷனும் ஒன்று இருக்குது. எக்ஸோக்ரைன் இது வந்து முக்கியமாக நம்ம உடம்பில் நாம் உட்கொள்ளுகிற இந்த புரோட்டீன்லேயும் கொழுப்பு சத்தத்துலேயும் இருக்கிற அந்த தாது பொருள்களை நம்ம உடம்பில் சேர்ப்பதற்கு மிக முக்கியமான பங்காற்றுகின்றன. ஸோ இப்படி பலவிதமான ஃபங்க்ஷன்ஸில் திறம்பட செய்வதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது இந்த கணையம். ஆனால் இப்போ கண் எடுத்திங்கன்னா 2 இருக்குது, லங்ஸ் எடுத்தால் 2 இருக்குது, கிட்னி எடுத்தால் 2 இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கணையம் வந்து ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு கணையம் தான் இருக்குது. இது வந்து மிக மிக முக்கியமான பங்கு வகிப்பதனால இதை பேணி பாதுகாப்பதும் மிக மிக முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் இந்த வயிற்று பிரச்சனைகளினால் வருகிற மக்களுக்கு ஒரு கணிசமான அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கும் போது பலவிதமான பரிசோதனைகளிலும் அவர்களுடைய நோயினுடைய அறிகுறிகளிலும் வச்சு இது ஒரு வேளை ப்ராப்ளம் வித் பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டே வருகின்றன. அதுக்கு ஏன் காரணம்ன்றதை நான் சொல்லத்தான் போகிறேன். தயவுசெய்து நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த பேங்க்ரியாஸ் கணையம்ன்றது 3-4 வியாதி காரணங்களினால் பாதிப்பாகிறத நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, ஏதாவது நம்ம குடலில் இரைப்பையில் ஏற்படுற இந்த பெப்டிக் அல்சர் அப்படின்றது ஒரு அல்சருன்னு சொல்கிறோம். பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்ட்டு. சில சமயங்களில் இந்த அல்சர் என்னாகுன்னா முக்கியமாக இந்த பின்புறத்தில் உள்ள பகுதி இரைப்பையினுடைய பகுதி இது இந்த புண்ணு ஆழமாக என்னாகுன்னா ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த பெப்டிக் அல்சரில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட், அதனால் வாமிட்டிங், அந்த அல்சர் அதிகமாகும்போது அதிலிருந்து இரத்த கசிவு, ப்ளீடிங், அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த இரைப்பையினுடைய வால் பகுதியில் ஏற்படுகிற ஒரு சுருக்கம், அதனால் உணவு பாதை வந்து தடைபட்டு அப்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடுது. அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இரத்த கசிவு. முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த புண்ணாகப்பட்டது, அந்த அல்சர்ன்றது அதிகமாக அது வந்து அந்த ஸ்டமக்கினுடைய மொத்த அந்த வால் அது அப்படியே எரோட் பண்ணிக்கிடும், அரிச்சிடும். இந்த அரிக்கும்போது ஒரு முக்கியமான 2 காம்ப்ளிகேஷன் வரும். ஒன்று வந்து அல்சர் பெர்ஃபரேஷன் அப்படின்னு, ஓட்டை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அல்சரு. முக்கியமான இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பேங்க்ரியாஸ் வந்து அந்த பெட்டில் தான் இந்த அல்சரும் அந்த கான்டாக்டில் இந்த பெனிட்ரேஷன் ஆகும்போது அந்த பேங்க்ரியாஸ் கணையம் வந்து பாதிக்கப்படும் இந்த ஆசிட்னால். ஸோ பெனிட்ரேட்டிங் பெப்டிக் அல்சர், அதனாலேயும் அந்த பேங்க்ரியாஸ் பாதிக்கப்படும். அப்புறம் எனி ஆக்சிடெண்ட், ரன் ஓவர் ஆக்சிடெண்ட், ஸ்டாப் இன்ஜுரி அப்படின்னு வரும்போது, ஆர் புல்லட் இன்ஜுரிஸ், அந்த வயிற்று பகுதியில் அந்த பாதிப்பு ஏற்படும்போது, அந்த அடிபடும்போது பேங்க்ரியாஸும் அடிபடுறதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ ட்ரோமா. ரெண்டாவது வாஸ்குலர் காசுன்னா பிளட், ரத்த ஓட்டத்தில் குறைபாடு ஏற்படுற ஒரு இது.
இது நம்ம குடலில் இந்த இரைப்பைக்கு மட்டுமில்லை, எல்லா உறுப்புகளுக்கும் இருதயத்திலேருந்து நல்ல இரத்த ஓட்டம் இருக்குது. அதே மாதிரி கெட்ட ரத்தத்தை வந்து கொண்டு போய் ஹார்ட்டுக்கு, லிவர் மூலமாக அப்புறம் ஹார்ட்டுக்கு போகிறதும் ஒரு சர்க்குலேஷன். இதில் சில சமயங்களில் இந்த இரத்த ஓட்டம் குறைவாகும்போது பாதிக்கப்படுற உறுப்புகளில் இந்த கணையமும் ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் மிக மிக முக்கியமான காரணம் இன்றைய காலகட்டத்தில் ஆல்கஹால் என்கிற நச்சு பொருள், போதைப் பொருள் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வயதினரும் இதற்கு அடிமையாகி கொண்டு வருகிறத நாம் பார்க்குறோம். இதனுடைய பக்க விளைவுகள், பின் விளைவுகள், நீண்ட கால காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணைய பாதிப்பு, லிவர் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, இரத்த குழா பாதிப்பு, கண் பாதிப்பு, மூளை பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு அப்படின்ட்டு உடம்பில் இருக்கிற எல்லா முக்கியமான உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நச்சு பொருள் இன்றைய காலகட்டத்தில் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம், ஆல்கஹால். எனவே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நான் விடுறேன். இப்போ கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நபரை சந்திக்க வேண்டியது இருந்தது. அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதமாக ரொம்ப வேகமாக உடம்பு இழைச்சிட்டாருங்க, நாங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல. அவர் சைட் என்ஜினியர் அப்படின்னு சொன்னார். அவரால் வேலைக்கு சரியாக நேரத்துக்கு சரியாக சாப்பிட முடியல, அதனால் இழைக்கிறார் அம்மா அப்படின்னு அந்த மனைவி சொன்னாங்க. ஆனால் அவரை பார்த்த உடனே எனக்கு தெரியும் இது வந்து ஒரு வேளை சுகராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுகர் செக்கப் பண்ணால் அதிர்ச்சி தரக்கூடிய அளவில் அது அவ்வளோ அதிகமாக இருக்குது. 866, 866 அது அவருடைய இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு. எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஆனால் அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கார். என்னென்னு கேட்டால், தண்ணி தாங்க டாக்டர், தண்ணி குடிச்சுட்டு இருக்கேன், உடம்பு மெலிஞ்சு போகுது. அப்புறம் நான் கேட்டேன், இதனால் என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு, இப்போ எதுக்காக வந்தீங்க? அடிக்கடி வயிற்று வலிக்குது டாக்டர். அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, எப்பெல்லாம் அவர் வேலையிலேருந்து வரும்போது குடிச்சிட்டு வராரோ அன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வயிற்று வலியில். டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுவோம், மாத்திரை கொடுப்போம், 4 நாள் நல்லா இருப்பார், கொஞ்சம் சுமாரானோன்னு திருப்பி எடுத்துக்குவார். இப்படி பண்ணி கடைசியில் என்ன ஆகிருக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு லிவரும் பேங்க்ரியாஸும் வெகுவான அளவில் பாதிப்பாக இருக்கிறத பார்த்தோம். இது எதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இதனுடைய தாக்கத்தை மருத்துவர்களாக நாங்கள் ரொம்ப கவலையோடு பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு 40 வயசு கூட ஆகலை, 2 பெண் குழந்தைங்க, அவங்க வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் அவர். ஆனால் கூட அந்த ஆல்கஹால்லேருந்து அவரால் விடுபடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறார். அதோடு நின்னா பரவாயில்ல, அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம், இப்படி பலவிதமான நோய்கள். இனி இதுக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்து வைத்தியம் பண்ணி அவருக்கு வருகிற ஒரு ஒன் மேன் சேலரி, இதில் எப்படி அந்த குடும்பம் வந்து தலைக்கும் பிழைக்கும்? அந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்காது, படிக்க வைக்கிறதுக்கு அவரால் முடியாது. அப்புறம் 4 நாள் படுத்துக்கிட்டாருன்னா இவருக்கும் கஷ்டம். ஸோ அன்றாட வாழ்க்கைக்கே அது ஒரு ஆபத்தாக இருக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை நான் விளையாட்டாக சொல்லலை, ஒரு அன்பாக வேண்டுகோளாக சொல்கிறேன். இன்னிலிருந்தாவது இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலையை நீங்கள் கொடுக்கலன்னா அதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும் தனியாளாக இல்லை, உங்களோடு சேர்ந்து உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம், மொத்த குடும்பமும் பாதிக்கப்படுது. நேற்றுக்கு இன்னொரு பேஷண்ட் வந்து சொல்கிறாரு, அந்த தம்பிக்கு ஒரு 45 வயசு இருக்கும், அந்த பெரியவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 70 வயசு ஆகிப்போச்சு. டாக்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். ஓன்னு அழுகிறார். என்னப்பா அழற?
இல்லை சார், இந்த காலத்தில் பெற்றோர்கள் தான் குழந்தைகளை கண்டித்து திட்டுவாங்க, அடிப்பாங்க, வளர்ப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? என் நிலைமை பார்த்தீங்கன்னா, ஏப்பா குடிச்சிட்டு வர, குடிக்காமல் இருக்க முடியாதா அப்படின்னு நான் அவர்கிட்ட தினமும் நான் கெஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். டாக்டர், இது என் வேலையா? என் வேலையெல்லாம் நான் விட்டுட்டு இந்நேரத்துக்கு எங்கள் அப்பா எங்கே விழுந்து கிடப்பாரோ அப்படின்ற ஒரு பயத்திலே நான் வீட்டை நோக்கி நான் வர வேண்டியது இருக்குது. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. கேட்டால் அந்த கவலைன்னு சொல்கிறாரு. அதில் அவர் அதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு இருந்தார். ஒரு முறை ரொம்ப மோசமாகி நீங்கள் தான் அட்டன் பண்ணி பார்த்தீங்க. அதுலேருந்து கொஞ்சம் கூட அவர் மாறல டாக்டர், அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, நாங்கள் எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணியோ ஒரு தேவையில்லாமல் மிகைப்படுத்தியோ நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னா இந்த ஆல்கஹால் பழக்கத்தை விட்டுடுங்க. இதனால் பாதிக்கப்படுற முக்கியமான உறுப்புகளில் ஒன்று இன்றைய காலகட்டத்தில் இந்த கணையம். ஸோ அக்யூட் ஆல்கஹால் இன்டியூஸ்ட் பேங்க்ரெட்டிஸ், அப்புறம் வைரஸ்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, எது வேணாலும் அந்த பேங்க்ரியாஸை தாக்கும். ஸோ எல்லாத்தையும் நாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த பேங்க்ரியாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் தடவை 2 தடவை எந்திரிக்கும். அப்புறமா என்ன ஆகுதுன்னா க்ரானிக்காக ஒரு கோர்ஸுக்கு போயிடுது. ரொம்ப நாள்பட்ட அந்த கணைய பாதிப்புக்குள்ளே அவர் ஆளாகிறார். இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கணையத்தினால் செய்யப்படுகிற எல்லா வேலைகள்லேயும் ஒரு சுணக்கம் ஏற்படுது, ஒரு தொய்வு ஏற்படுது. அதில் முக்கியமாக இந்த எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன், எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பாதிப்புக்குள்ளாகி அந்த பேஷண்ட்டுக்கு டைஜஷன் சரியாக இல்லை. ஆளை பார்த்த உடனே சொல்லிடுறேன், ஒல்லியாக சதையெல்லாம் இழைச்சி போய் கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போய் எலும்பும் தோலுமாக வருவார், வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது இது வந்து க்ரானிக் பேங்க்ரெட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த பேங்க்ரியாஸினுடைய பாதிப்பு ரொம்பவே இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எச்சரித்து அந்த எல்லா பழக்கத்திலேருந்து விடுதலை பற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதில் பாதிக்கப்படுறது குடும்பம், தனிப்பட்ட நபர் மாத்திரமல்ல, குடும்பத்தார் எல்லாம், ஒரு குடும்பமே பாழாகுது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் இந்த கணையம் பாதிக்கப்படுறது முக்கியமாக கேன்சரில். ஸோ பேங்க்ரியாட்டிக் கேன்சர் முக்கியமாக இந்த பேங்க்ரியாட்டிக் டக்ட், பைல் டக்ட், அந்த ஆம்புலா ஆஃப் வேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கணைய நீரும் பித்த நீரும் சேர்ந்து குடலுக்குள்ளே, சிறுகுடலுக்குள்ளே போகிற இடத்துல ஒரு பெரிய ஆம்புலரி க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால் வயிற்றை பொறுத்த வரையும் யாருமே இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதபடி பார்க்கணும். சில சமயங்களில் ரொம்ப கெட்டுப்போன பாதிப்புக்குள்ளான இந்த மரவள்ளிக்கிழங்கு அதை உட்கொள்ளும் போதும் இந்த பேங்க்ரியாஸ் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். ஸோ க்ரானிக் ரெக்கரண்ட் பேங்க்ரெட்டிஸ் டியூ டு கண்டாமினேட்டட் டாப்பியோக்கா டயட் இன்ஜெக்ஷன். முக்கியமாக கேரளாவில் இந்த டாப்பியோக்கா மரவள்ளி கிழங்குன்றது ஒரு முக்கியமான உணவு ஆக கருதப்படுகிறது. சில சமயத்தில் அதில் வந்து ஃபங்கஸோ மற்ற பாக்டீரியாவோ அதை பாதிக்க வரும்போது அதை மனுஷன் வந்து உட்கொள்ளும்போது அதில் உள்ள அந்த பாக்டீரியா மற்ற டாக்ஸின்ஸ் வந்து அந்த கணையத்தை பாதிக்க வரும்போது டாப்பியோக்கா இன்டியூஸ்டு பேங்க்ரெட்டிஸ். இதனால் ஒரு சுகரே கூட வரலாம். அந்த சுகருக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறோம், பேங்க்ரியாட்டிக் டயபெட்டிஸ். அந்த சுகர் வியாதி வந்து பேங்க்ரியாஸினுடைய ஃபங்க்ஷனால் குறைபடுவதுனால ஏற்படுறதுனால என்ன சொல்கிறோம், ஒரு பேங்க்ரியாட்டிக் டயபெட்டிஸ். அப்புறம் இந்த பேங்க்ரியாஸ் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த புரோட்டீனாக இருக்கட்டும், புரத சத்தாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், கொழுப்பு சத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு க்ரானிக்காக பேதி ஆகும். இது எப்படி சொல்கிறோன்னா, அந்த பேங்க்ரியாஸ் கணையம் பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த கொழுப்பு சத்தெல்லாம் உணவுக்குள்ளே போகாமல் குடலுக்குள்ளேயே இருக்கும்போது அது ஒரு டயரியா, பேதியாக வந்து நிற்கும். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் பேங்க்ரியாட்டிக் டயரியா அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நோயாளி வந்து இந்த மோஷன் மலத்தினுடைய நிறமே வந்து
ரொம்ப வெளிரி போய் இருக்கும். பேல் ஸ்டூல்ஸ், பேல் PALE பேல். அப்புறம் பல்கி, ரொம்ப நிறைய போவாங்க அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, பொதன்னு போகிறான் டாக்டர். அப்புறம் மட்டும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் ஸ்டூல்ஸ், அதாவது ஒரு பாத்ரூம்லேயோ கமோட்லேயோ போய் உட்காரும்போது அந்த ஃபேட்டினுடைய கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மலம் வந்து மிதக்கும், சீக்கிரமாக ஃப்ளஷ் அவுட் ஆகாது. அதாவது பேல், பல்கி, ஃப்ளோட்டிங் ஸ்டூல்ஸ் அப்படி இருந்தால் க்ரானிக் பேங்க்ரியாட்டிக் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாள்பட்ட கணையத்தினுடைய பாதிப்பு. அதனால் அந்த நோயாளிக்கு க்ரானிக்காக டயரியா இருக்கிறதுனால கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த உணவு உட்கொள்கிற உணவில் இருக்கிற சத்துப்பொருளும் உடம்புக்குள்ளே போகாமல் எல்லா விதமான குறைபாடுகளும் வைட்டமின்ஸோ மினரல்ஸோ அயனோ கால்சியமோ எல்லாமே குறைஞ்சி கடைசியில் அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ க்ரானிக் பேங்க்ரியாட்டிஸ். அப்புறம் கேன்சர் வந்து யூஸ்வலாக இந்த ஹெட் ஆஃப் தி பேங்க்ரியாஸ் இல்லை பாடி ஆஃப் தி பேங்க்ரியாஸ் இல்லை டெய்லில் எங்கே வேணாலும் வரலாம். அந்த புற்றுநோய் வந்து கணையத்திலேயே ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரைமரி இல்லை மற்ற இடத்துலேருந்து பரவக்கூடிய ஒரு உறுப்பில் வந்து பேங்க்ரியாஸும் பாதிக்கப்படலாம். ஸோ ப்ரைமரி இல்லைன்னா செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேன்சர், பேங்க்ரியாடைட்டிஸ், அப்புறம் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஆல்கஹால், அப்புறம் பெனிட்ரேட்டிங் அல்சர், இதெல்லாம் சில பொதுவான காரணங்களாக பார்க்குறோம். ஸோ இதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், நோயாளியினுடைய கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மிக கடுமையான அப்பர் அப்டமினல் பெயின், வயிற்றினுடைய மேற்பகுதியில் வலி இருக்கும். அதே சமயத்தில் அந்த வலி வந்து பின்னாடி நடுமுதுகு வரைக்கும் பரவும். ஸோ இந்த பேக் பெயின், இங்கே ஆரம்பிக்கிற வலி பின்னாடி வரைக்கும் வலிச்சு அந்த நோயாளி அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இந்த முகமதியன் ப்ரேயர் பாஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முஸ்லீம் நபர் தன்னுடைய ப்ரேயர் டைமில் தன்னுடைய பொசிஷனை எப்படி வச்சுக்கிறாருன்னு கேட்கும்போது, கவுந்தடித்த மாதிரி குப்பரை சாஞ்சு உட்காரும்போது என்ன ஆகும்னா, அந்த அல்சரினுடைய தீவிரம் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் பேஷண்ட்ஸு அந்த மாதிரி அப்படி தான் அவங்கள பொசிஷனை வச்சுக்குவாங்க. ஸோ அப்புறம் இது முக்கியம், வாமிட்டிங் இருக்கலாம். யூஸ்வலாக அதை அல்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க 3 நாள் 4 நாள். அப்புறமா பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் கூட வந்துடும். ஏன்னா அந்த ஹெட் ஆஃப் தி பேங்க்ரியாஸில் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும்போது வீக்கம் வந்து அந்த பித்த குழாயையும் அது பிளாக் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸும் வரும். ஸோ பேங்க்ரியாட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஃபீவர் வரலாம். ஏன்னா இது இன்ஃபெக்ஷன் தானே, அது பாக்டீரியாவோ வைரஸோ அமீபியாசிஸோ இல்லை டைஃபாய்டோ ஒரு அல்சரோ எப்படி வந்தால் அந்த பேங்க்ரியாஸை பாதிக்க வரும்போது, இந்த கணையத்தை பாதிக்க வரும்போது என்ன ஆகும்னா ஜுரம் கூட வரலாம். இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒரு வேளை எந்த மேல் வயிற்றில் தொப்புளுக்கு மேலே வலி வந்து அது பின்னாடி வரைக்கும் பரவும்போது கண்டிப்பாக ஒரு ஆல்கஹால் சாப்பிட்ற நபருக்கோ இல்லை சம்டைம்ஸ் இந்த அல்சர் பேஷண்ட்ஸுக்கோ நாங்கள் வந்து இது கணையத்தினுடைய பாதிப்பு சேர்ந்துருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுவோம். ஸோ இதுக்காக சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி பார்க்கலாம். அதில் பிளட் டெஸ்ட்டில் சிலதெல்லாம் பண்ணுவோம். முக்கியமாக சுகர் பார்க்கணும், குளுக்கோகான் லெவல் தேவைப்பட்டால் பார்க்கணும். அப்புறம் இந்த அமைலேஸ் லைப்பேஸ்ன்ற ஒரு கெமிக்கல்ஸினுடைய லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சிடி ஸ்கேன் கூட பண்ணலாம். இல்லை எம்ஆர்சிபி, எம்ஆர்ஐ ஸ்கேன், எம்ஆர்சிபி மேக்னெட்டிக் ரெசனன்ஸு கொலஞ்சியோ பேங்க்ரேட்டியோகிராஃபி அப்படின்னு எம்ஆர்சிபி அப்படின்னு சொல்கிறோம். அது பண்ணி பார்க்கலாம். எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம். அல்சர் இருந்து அதனால் பெனிட்ரேஷன் ஆகிருக்கா, இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா வயிற்று இறப்பையில் கேன்சர் வந்து அதனால் அந்த அல்சர் பெனிட்ரேஷன் ஆகி பேங்க்ரியாஸை பாதிச்சிருக்கலாம். இப்படி பலவிதமான டெஸ்ட்டுகளை வச்சு நம்ம நோயாளியை ஒரு சரியான டயக்னோசிஸ்க்கு கொண்டு வரலாம்.
இப்போ இந்த நிறைய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையில் கொடுக்குற மாற்றமே இந்த பேங்க்ரியாஸினுடைய பாதிப்பை கணிசமான அளவில் குறைக்கும். ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிடாமல் அல்சருக்கு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம விடுபட்டு நல்ல பழ வகைகள் முக்கியமாக ஆப்பிள் கிரேப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த பேங்க்ரியாஸ் கணையத்தினுடைய பாதிப்பை குறைக்கலாம். அப்புறம் அதுக்கேற்ற போல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு, அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு, கேன்சராக இருந்தால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு, அப்படி சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு ஏற்றபடி நம்ம மாற்றி கொடுக்கலாம். இந்த பேங்க்ரியாஸ் கணையம்ன்றது ஒரு முக்கியமான உறுப்பு. பேங்க்ரியாஸ் இல்லாமல் மனுஷனால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு முடியும், ப்ரொவைடட் நம்ம அந்த பேங்க்ரியாஸினுடைய ஃபங்க்ஷனை எப்படியெல்லாம் நம்ம உணவு வகையிலையும் மருந்து மாத்திரையிலையும் நம்மளால் ஈடுகட்ட முடியுமோ அப்படி பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அவரால் லீட் பண்ண முடியும். பட் அதுக்கு உள்ள செலவினங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ இந்த கணையத்தை பாதிப்புக்கு உள்ளாக்காமல் இருக்கிறது தான் சிறந்த வைத்தியம். அதனால் குடிப்பழக்கத்திலேருந்து நிரந்தரமான விடுதலை, காரமான ஆசிட், அல்சர் வரக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்கிறது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. எப்படி இருந்தாலும் கடைசியில் அந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸோ இல்லை கேன்சரோ என்னாகும்னா அந்த சில சமயங்களில் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகி என்னாகணும் அந்த கணையத்தை சுற்றியில் ஒரு நீர்ப்பை மாதிரி சேர்ந்துக்கும். அதுக்கு பேர் சூடோ சிஸ்ட் ஆஃப் தி பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இல்லை ஒரு கேன்சர்னால் பாதிக்கப்படும்னா அது அந்த பாதிக்கப்பட்ட இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி கூட எடுத்து ஒரு மேஜர் ஆப்ரேஷனுக்கு அவங்கள உட்படுத்தலாம். விப்பிள் சர்ஜரின்னெல்லாம் சொல்கிறோம். என்ன தான் பண்ணாலும் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணினாலே இந்த ஒரு சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளை வச்சுக்கலாம். ஸோ கணையத்தினுடைய பாதிப்பை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் தயவு பண்ணி உங்கள் வீட்டில் மற்றவங்க மத்தியில் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ, ஸ்மோக் பண்ணுறாங்களோ, அல்சருக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு எச்சரிப்பாக சொல்லி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி முன்னேறலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.